ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 ओम नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரரின் சாதன பஞ்சகம் என்ற மிகச்சிறிய நூலை நாம் படித்து கொண்டு வருகிறோம். வேதோ நித்யமதீயதாம் तदुदितं कर्म स्वनुष्ठीयताम्
तेने सस्य विधीयतामपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापोगपरितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् सङ्गसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्यताम् प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमध्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் செய்யும் காரியங்கள் எல்லாத்தையும் இறைவனுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். மன தூய்மைக்காகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இவ்வுலக இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆத்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம், எப்பொழுதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்கி அவருடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை நன்றாக உபதேசம் பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். இது இரண்டாவது ஸ்லோகம். மூன்றாவது ஸ்லோகம்,
மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ருதி மதஹ தர்க்கஹ அனுசந்தீயதாம். 3வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் கடைசி உபதேசம். ஸ்ருதி மதஹ தர்க்கஹ அனுசந்தீயதாம், அதாவது வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும். போன வாரம் பார்த்தது செய்யக்கூடாதது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எதை செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸ்ருதி மதாக தர்க்காக அனுசந்தீயதாம். ஸ்ருதி வாக்கியம் நம்ம எல்லாம் கவனிச்சிருக்கிறோம். இது தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஒரு ஆன்மீக சாதகன் குறித்த வேளையில் குருநாதரை அணுகி உபதேசம் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கிறான். அப்போ அந்த குருநாதர் அவருக்கு ஒரு உபதேசம் மந்திரம் கொடுக்குறார். அதாவது நீயே அந்த பரம்பொருள் தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ குருநாதர் சொல்லி கொடுத்ததை உடனடியாக இவர்னால் புரிஞ்சிக்க முடியலை. அது மறைபொருளாக இருக்குது. ஒரு சின்ன வாக்கியம் சொல்லி கொடுக்குறார். அது சொல்லக்கூடிய கருத்தை இவரால் உடனடியாக அதை கிரகித்து புரிஞ்சிக்க முடியலை. அப்படி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும், ஸ்ருதி மதாக தர்க்காக அனுசந்தீயதா. அதுக்கு அங்கே தான் வருது. இந்த எதை யூஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். குருநாதர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ பார்ப்போம். ஸ்ருதி வாக்கியம் அப்படிங்கிறது அது மறைப்பொருள். ரிஷிகள் மகான்கள் அவர்கள் மொத்த வாழ்க்கையும் அதற்காக கொடுத்து அவர்கள் கண்டறிந்த உண்மைகள். அது எல்லா காலத்துலேயும் இந்த பிரபஞ்சத்தில் அது இருக்குது. அந்த உண்மைகள், வேத உண்மைகள் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா காலத்துலேயும் இருந்தது, இன்றைக்கி இருக்கும், இனிமேல் இருக்கும். ஆனால் யாருக்கு தெரிஞ்சது, யார் இதை தீவிரமாக ஆன்மீக சாதனையில் தவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு இந்த விஷயங்கள் புரிய வரும். அது ஸ்ருதி வாக்கியம். அந்த ஸ்ருதி வாக்கியத்தை நமக்கு சில சமயம் டைரெக்டாக சொன்னால் நமக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணணும், சில அறிவியல் பூர்வமாக நம்ம யோசித்து பார்க்கணும். இது நடைமுறைக்கு சாத்தியமா, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு பேர் யுக்தி. என்ன பேர் அது? யுக்தி. யுக்தி பூர்வமாக புரிஞ்சுக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு சித்தாந்தம் அல்லது ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அதை 3 விஷயமாக பார்க்கணும். இந்த 3க்கும் அது பொருந்தி வரணும். முதல் விஷயம், அது ஸ்ருதிக்கு ஏற்புடைய கருத்தா. முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அது வேதத்துக்கு ஏற்புடைய கருத்தா. எது வேதத்துக்கு ஏற்புடைய கருத்து இல்லையோ அதை நம்ம விளக்கிக்கலாம். வேதத்துக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை முதல்ல ஏற்றுக்கணும். அப்புறம் அடுத்தது, அது யுக்தி பூர்வமாக எனக்கு பொருந்துமா, அது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அது எனக்கு பொருந்துமா, 2வது விஷயம். 3வது விஷயம், ஸ்ருதியாக இருக்கணும், யுக்தி பூர்வமாக இருக்கணும். அதே நேரத்தில் என்னுடைய அனுபவத்துலேயும் அதை நான் என்னன்னு உணரணும். அப்போ தான் நமக்கு அது புரியும். 2 காதில் கேட்குறது ஒன்று, அதை அனுபவத்தில் உணர்றது ஒன்று. சில பேர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. பால் என்பது கட்டுரை எழுத சொன்னால் எழுதிடுவாங்க. பால் என்பது பசுமாடு இருக்கும், அந்த பசுமாட்டிலேருந்து பால் வரும், வெள்ளை நிறமாக இருக்கும். இதெல்லாம் என்னது, கேள்வி அறிவு. பாலை பற்றின ஒரு அறிவு, கேள்வி ஞானம். ஒருத்தர் பாலை பார்த்துருக்கார், அது நல்ல வெண்மை நிறமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் பார்த்துருக்கிறார். இன்னொருத்தர் பாலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணிக்கார், அந்த பாலை வாங்கிட்டு குடிச்சிருக்கார். இந்த 3 பேர்த்தில் 3 பேரோட அனுபவங்களும் வேறுபடும். ஒருத்தர் கேட்டதோடு சரி, அதுக்கப்புறமா அவருக்கு என்னன்னே தெரியாது, கேள்வி ஞானம் தான். இன்னொருத்தர் பார்த்துருக்கிறாரு, அது அனுபவத்துக்கு வரலை. இன்னொருத்தர் என்ன பண்ணார், கேட்டது அனுபவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பால் என்பது எப்படிப்பட்ட சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத அனுபவிச்சிருக்கிறாரு. இப்போ அனுபவத்துக்கும் வரணும். அந்த குருநாதர் சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியத்தை என் வாழ்நாளில் இருக்கும் பொழுதே அதை அனுபவத்தில் பார்க்கணும். குருநாதர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, வேதாந்த வாக்கியம் தத்துவம் அசி, தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ தத்துவமசி அப்படின்னா நான் அந்த பரம்பொருள் அல்லது நீ அந்த பரம்பொருள் சொல்கிறாரு குருநாதர். இப்போ நான் அந்த பரம்பொருளாக இல்லையா அப்படிங்கிறத அனுபவத்தில் உணரணும். அப்படி வரும்பொழுது தான் அந்த ஞானம் பூர்த்தி ஆகிறது.
அந்த ஞானம் பூர்த்தியாகிற அது வரைக்கும் பூர்த்தியாகாது, அது வரைக்கும் கேள்வி ஞானமாகத்தான் இருக்கும். அப்போ பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்ருதி வாக்கியமா அப்படின்னு பார்க்கணும். நிச்சயமாக ஸ்ருதி வாக்கியத்தை தான் குருநாதர் நமக்கு சொல்லுவார். ரெண்டாவது விஷயம் என்னது? யுக்தி பூர்வமாக என்ன பண்ணணும்? அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி வரும்பொழுது தான் பிரயோஜனம் சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். பிரயோஜனம் என்றால் அது அனுபவம். இந்த ஸ்ருதியும் யுக்தியும் இருந்தாலும் கூட இந்த பிரயோஜனப்படும் பொழுது தான் அதனுடைய முழுமை என்பது நிறைவு பெறும். அது வரைக்கும் இருக்காது. இது யாருக்கு சுவாமி கிடைக்கும்? இந்த பிரயோஜனம், இந்த அனுபவம் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, வேதங்கள் சொல்லுது, மகான்கள் சொல்கிறாங்க, யாருக்கு பகவானிடம் பக்தி இருக்கிறதோ, யாருக்கு குருவிடம் ஸ்ரத்தா பக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். தகுதி வேணும். தகுதியை நாம் வளர்த்துக்கணும். ஸ்ரத்தா பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இது பளிச்சுன்னு புரியும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த வேதாந்த உண்மைகள், இந்த நுணுக்கமான விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரமாக போய் சேராது. அப்போ ஸ்ரத்தா பக்தி பகவானிடத்தில் இருக்கணும், குருவினிடத்தில் இருக்கணும். சுவாமிஜி விவேகானந்தர் இன்னொரு படிப்பை சொல்கிறாரு, உன் மீது நம்பிக்கைவைன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன செய்யணும்? பகவான் மேலேயும் பக்தி வச்சுருக்கணும், குருநாதர் மேலேயும் பக்தி இருக்கணும். சாதகனாகிய நம்ம மேலேயும் நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நான் சாதித்து காட்டுவேன், நான் ஜெயித்து காட்டுவேன், நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒரு வைராக்கியத்தோடு என்ன பண்ணணும்? ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக இதை சாதிக்க முடியும். அப்போ யாருக்கு இறைவனுடைய அருள் வரும்? எங்கே முயற்சி இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய அருள் என்பது வரும். எமேவைச விருணுத்தே தேன லப்யா. இது உபனிஷத் வாக்கியம். எமேவைச விருணுத்தே தேன லப்யா. யார் இந்த ஆன்மாவை அறிய விரும்புகிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள். இது உபனிஷத் வாக்கியம். அப்போ யார் அடைய விரும்புகிறார்களோ அங்கே என்ன இருக்குது? முயற்சி இருக்கிறது. நான் இறைவனை எனக்குள்ளே பரம்பொருள் தன்மை இருக்கிறது, நான் அந்த பரம்பொருள் சக்தி என்று குருநாதர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த முயற்சி யார்கிட்ட இருக்கிறதோ அங்கே தான் இறைவனுடைய அருள் என்பதும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்முடைய சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அனுபவத்தில் வரும் பொழுது, அனுபவம் அப்படிங்கிறது ஆணிவேர் மாதிரி. இப்போ அனுபவத்தில் வரும் பொழுது தான் நம்ம கேட்குற விஷயங்கள் மூளையோடு நின்றுடக்கூடாது. அது என்ன பண்ணணும்? அனுபவத்துக்கும் வரணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யுக்தியை சாஸ்திரங்கள் பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனால் என்ன மட்டும் செய்யக்கூடாது? துஸ்தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். துஸ்தர்க்கம் பண்ணக்கூடாது. ஆனால் யுக்திபூர்வமாக ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து நம்ம பொருளை புரிஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது. எப்படி சுவாமி எங்கள் இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கட்டோபனிஷதம்னு ஒரு உபநிஷதம் இருக்குது. அதில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வாஜஸ்ரவஸ்னு ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் ஒரு மிகப்பெரிய யாகம் பண்ணான். அந்த யாகம் பண்ணுறதுக்கு நிறைய வேத விற்பனர்கள்லாம் கூப்பிட்டு மிகப்பெரிய யாகத்தை செய்கிறான். யாகத்தின் முடிவில் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாம் செய்து பிறகு அந்த யாகம் செய்தவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். தானம் கொடுத்தா தான் யாகம் பூர்த்தியாகும். பல இடங்களில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுடுவோம், அந்த யாகம் பண்ணவங்களுக்கு தானம் கொடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணுவோம்? அது கொஞ்சம் நம்ம அது செய்யணும், செஞ்சால் தான் அது பூர்த்தி ஆகும். அவங்க சந்தோஷமாக அந்த யாகம் பண்ணவங்க சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ யாகம் பண்ணவங்களுக்கு கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் யோசிக்கிறாரு. நம்ம வீட்டில் அந்த காலத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்னா எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்னா, நிறைய பசுமாடுகள் யார் வீட்டில் இருக்குதோ அவர் செல்வந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அவர் என்ன பண்ணார்? அந்த காலத்தில் செல்வம் கொடுக்குறதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசுமாடுகளை கையில் பிடிச்சி கொடுக்குறது. அவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பசுமாடை கையில் பிடிச்சி கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன். அவன் பேர் நச்சிகேதன்னு பேர். அவன் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவன் அப்பாக்கிட்ட கேள்விப்பட்டிருக்கிறான். அதாவது யாகம் செய்யணும், பக்தி சிரத்தையோடு யாகம் பண்ணணும், பக்தி சிரத்தையோடு எல்லா காரியங்களையும் செய்யணும். அந்த யாகத்தின் முடிவில் தானம் கொடுக்கும்போது உயர்ந்த பொருட்களை தான் கொடுக்கணும்னு சொல்லி அப்பா சொல்லி கொடுத்ததை கேட்டிருக்கிறான்.
இப்போ பார்க்குறான், அப்பா சொல்லி கொடுத்தது ஒன்று, அப்பா செய்கிறது ஒன்றா இருக்கே. அப்பா என்ன சொல்லியிருந்தார், உயர்ந்த பொருட்களை தான் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது நமக்கு எது தேவையில்லையோ அதை தூக்கி கொடுக்கக்கூடாது, எது நாம் விரும்பி எடுத்துக்குவோமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த பையன். அவர் வயதான மாடுகளை பிடிச்சி கொடுக்குறார், நோய்வாய்ப்பட்ட பசுமாடுகளை பிடிச்சி கொடுக்குறார். இந்த மாடு பிடிச்சிட்டு போனால் வீட்டுக்கு போனோன்னு இறந்து போகிற மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இருக்க மாடுகளை பிடிச்சி கொடுக்குறார். அந்த மாதிரி என்ன மாடுகள்லாம் பிடிச்சி கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இது சரியில்லையே, அப்பா சொல்லி கொடுத்தது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கே, சரி கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலி பையன் போயிட்டு என்ன பண்ணுறான், அப்பா நீங்கள் செய்கிறது சரியா, அதாவது வயதான பசுமாடுகள்லாம் ஏன் பிடிச்சி கொடுக்குறீங்க அப்படின்னு அங்கே யாக குண்டத்தில் கேட்டால் அப்பாவுக்கு கோபம் வந்துவிடும். புத்திசாலி பையன் எப்படி கேள்வி கேட்குறான்னு தெரியுமா, அப்பா என்ன நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு கேள்வி கேட்குறான். அப்போ அவர் பார்க்குறாரு, என்னது இவன் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான் யாகம் செய்கிற இடத்துல, நீ போய் அங்கே போய் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் திரும்ப என்ன சொல்கிறான், அப்பா என்ன நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ அவர் சொன்னார், கோபம் வந்துருச்சு, அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு, ஒன்று நான் யமனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு கோபத்தில் சொல்லிட்டார். யஜ்யம் நடக்கிற இடத்துல, யாகம் நடக்கிற இடத்துல என்ன சொன்னாலும் அது பழிக்கும் மந்திரமாக. அப்போ இவர் சொன்ன வாக்குப்படி இவர் என்ன பண்ணணும், இப்போ நச்சிகேதன் யமலோகத்துக்கு போகணும். பொதுவாக நம்ம டைம் முடிஞ்சால் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு நிமிஷம் முன்னாடி வரமாட்டாங்க, ஒரு நிமிஷம் பின்னாடி வரமாட்டாங்க, கரெக்ட் டைமுக்கு அது வருவாங்க, அவங்க கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு, இவர் வாக்கு கொடுத்துட்டதுனால இவர் அங்கே தேடி போக வேண்டியதாக போச்சு. யமன் இருக்கிற இடத்த நோக்கி இந்த சின்ன பையன் போகிறான். யார், நச்சிகேதன். அங்கே போய் சேர்றான். யம தர்மன் அங்கே இல்லை, அங்கே ஏதோ டியூட்டியாக வெளியில் போயிட்டார். என்ன டியூட்டி அவரோடது, யாரெல்லாம் லைஃப் முடிஞ்சவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். சில சமயம் யாராவது அவரோட அசிஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு அனுப்பி வைப்பார். சில சமயம் ரொம்ப விஐபியாக இருந்தாங்கன்னா அவரே நேரடியாக போயிடுவார். அந்த மாதிரி ஏதோ ஒரு டியூட்டியாக என்ன பண்ணிட்டார், யமதர்மன் வெளியில் போயிட்டார். 3 நாள் ஆச்சு அவர் வர்றதுக்கு. இந்த பையன் வெளியிலேயே காத்திருக்கிறான். அவங்க ஏதாவது சாப்பிட்ற கொடுக்குறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறான், தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். நான் முதல்ல யமதர்மனை பார்த்துட்டு தான் அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துருக்கிறான். யமதர்மன் வந்தவொடனே தகவல் போய் சொன்னாங்க. அவர் உடனே கூப்பிட்டு அந்த பையனை, பொதுவாக நாம் தான் கூட்டிகிட்டு வருவோம், நம்மளை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் நம்முடைய விருந்தினர். நம்ம இடத்த தேடி ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா, அவர் நமக்கு விருந்தினர். அவர் நம்முடைய கெஸ்ட்டாக வந்திருக்கார், அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாரு. அப்போ நச்சிகேதன் 2 பேருக்கு இடையில் ஒரு சம்வாதம் நடக்குது. அங்கே இவங்க கேள்வி கேட்குறார், பதில் சொல்கிறார். அப்போ யமதர்மன் சொல்கிறாரு, நீ 3 நாள் எனக்காக காத்திருந்த, அதனால் என்னுடைய விருந்தினராக வந்திருந்த என்னை மன்னிச்சுக்க, முதல்ல உன்னை நான் 3 நாள் காக்க வச்சுட்டேன். 3 நாள் இருந்ததுனால 3 வரங்கள் கேளு, நான் உனக்கு 3 வரங்கள் தர்றேன் அப்படி சொன்னார். சரி, இப்போ பையன் 3 வரம் கேட்கணும். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்போம். இந்த பையன் அதுலேயும் பாருங்கள், அந்த பையன் எப்படி வரம் கேட்குறான்னு பாருங்கள். முதல் வரம், நான் பூமியிலிருந்து இங்கே நான் வந்திருக்கிறேன், திரும்பவும் என்னை நீங்கள் பூமிக்கு அனுப்ப போகிறீங்க. திரும்பி நான் வீட்டுக்கு போனேன்னா என்னை பார்த்து பிசாசுன்னு தான் சொல்லுவாங்க. யாராவது யமலோகத்துக்கு போயிட்டு வந்தவனை ஒத்துக்குவாங்களா, வீட்டுக்குள்ளே விடுவாங்களா, விட மாட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்னை ஏற்றுக்கணும். என்ன பண்ணணும், என்னை திரும்பவும் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறார். அதை நான் தந்தேன், நீ வீட்டுக்கு போ, உங்கள் வீட்டில் எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. சரி, 2வது வரம் என்ன வேணும், அதாவது மனுஷங்கள்லாம் பூமியில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு யாகம் இருக்கிறது, அந்த யாகம் உனக்கு தெரியும்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, அந்த யாகத்தை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போ பார்க்குறாரு அவர், யமதர்மன் பார்க்குறாரு. சரி, பரவாயில்ல, புத்திசாலித்தனமாக கேட்குறான்னு சொல்லிவிட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய யாகத்தை முறைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு இன்றிலிருந்து இதுக்கு நச்சிகேத யாகம்னு ஓம் பேரே வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். 2 வரம் முடிஞ்சு போச்சு. 3வது வரம், 3வது வரம் கேளு அப்படின்னாரு. அப்போ அவன் கேள்வி கேட்டான்,
அதாவது மனுஷங்க பூமியில் நாங்கள் இருக்கோம், திடீர்னு இறந்து போயிட்டா, இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறான். இறந்து போனதுக்கப்புறமா அது என்ன நடக்குது? ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியலை, கட் ஆஃப் ஆகிடுது. அது வரைக்கும் லைவாக போயிட்டுருக்குது, வாழ்க்கையில் எல்லாம் சரியாக போயிட்டுருக்குது. அந்த லாஸ்ட் மொமெண்ட்டுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அங்கே என்ன நடக்குது, அந்த ஆத்மாவுடைய பயணம் என்ன, அது எங்கே தான் போகுது அப்படின்னு கேள்வி கேட்டான். இப்போ யமதர்மன் பார்த்தார், இது என்னது பெரிய கேள்வியை கேட்குறானே, பொடிப்பையெல்லாம் இருக்கிறான், இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறான், இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? யமதர்மன் சொன்னார், இல்லைடா கண்ணா, நிறைய சாக்லேட்லாம் தர்றேன். அப்படி தான் பிள்ளைங்களை ஏமாற்றுவாங்க, நிறைய சாக்லேட்லாம் தர்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் காமிக்கிறாரு. நீ அதை போய் பாரு, இந்த இங்கே இருக்கக்கூடிய யமலோகத்தை எல்லாத்தையும் சுற்றி பாரு, நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வா, நிறைய சாப்பாடெலாம் போடுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி அது? ஆத்மா மரணத்துக்கு அப்புறமா அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறான். பார்க்குறாரு. இன்னும் வேறு ஏதாவது, இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். இது சரியாக புரிஞ்சுக்குவானா அப்படிங்கிறத பார்க்குறாரு. உறுதியாக இருக்கிறத பார்க்குறாரு. பல்வேறு நிலைகளில் அவருக்கு என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் வச்சுக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இந்த பையன் என்ன பண்ணுறான், பாஸ் பண்ணிட்டு வர்றான். அப்போ சொல்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த யமதர்மராஜா. அப்போ சொல்கிறாரு, நைஷா தர்க்கேன மதிராப்பனேயா, நைஷா தர்க்கேன மதிராப்பனேயா புரோக்தான் ஏனைவ சுஜானாய பிரேஷ்டா யாம் தொமாப்ப சத்ய திருத்திருபதாசி துவாத்ருங்னோ பூயான் நச்சிகேத பிரஷ்டா. அதாவது ஏஷா மதிஹி தர்க்கேன ந ஆப்பனேயா அப்படின்னு ஒரு சென்டென்ஸை சொல்கிறார். ஏஷா மதிஹி அப்படின்னா இந்த ஞானம். எந்த ஞானம்? ஹூ ஆம் ஐ, இந்த ஞானம், நான் அந்த பரம்பொருள் சொல்கிறீங்க, இந்த ஞானம் தர்க்கத்தினால் வராது. எந்த தர்க்கத்தினால்? துஸ்தர்க்கத்தினால் வராதுன்னு புரிஞ்சுக்கணும். துஸ்தர்க்கத்தினால் இந்த ஞானம் அடையப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டெஸ்ட் வச்சதுக்கப்புறமா இவன் சரியான ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு புரிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா பற்றிய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. முதல்ல எடுத்த உடனே அந்த குருநாதர் என்ன பண்ணிடலை, அப்படியா ஆத்மா பற்றி சொல்லணுமா உட்காருன்னு சொல்லிட்டு உடனே சொல்லிடலை. என்ன பண்ணுறார் யமதர்மன், நிறைய அவனுக்கு ஆசைகளை எல்லாம் காமிக்கிறார். இதை சாப்பிட்டுக்கோ, இதை செஞ்சுக்கோ, அதை செஞ்சுக்கோ எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவன் எதையுமே ஏற்றுக்கொள்ளலை. பிடிவாதமாக ஒரு விஷயத்தில் குறிக்கோளில் சரியாக இருக்கான். அப்போ நம்ம வாழ்க்கையில் குறிக்கோளில் தெளிவாக இருக்கணும். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட லட்சியத்தில் குறிக்கோளில் 1000 தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம போகிறதுக்கு தைரியமாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். குறிக்கோளில் சரியாக இருக்கணும். அத்தனையும் மறுத்துட்டு அவன் குறிக்கோளில் உறுதியாக இருந்தான். யமதர்மன் லோகத்துக்கு பேரை கேட்டாலே நம்ம பயப்படுவோம், யமதர்மன் யமலோகம் அப்படின்னா. ஆனால் அந்த பையன் உண்மையை காணணும் அப்படிங்கிறதுக்காக உறுதியாக யமதர்மன் லோகத்துக்கே போகிறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான், உறுதியாக இருக்கான். அந்த உறுதி சாதகர்களுக்கு இருக்கணும். நான் பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், குருநாதர் உபதேசம் கொடுக்குறாருன்னா அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் நமக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்வோம், நாளைக்கு விட்டுடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து அந்த ஈடுபாடு என்பது இருக்கணும். முதல் விஷயம். உபனிஷத் கருத்துக்களை சார்ந்திருந்து அந்த கருத்துக்களை முரண்பாடு இல்லாமல் புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்கே ஆச்சாரியர் நமக்கு சொல்ல வர்றார். கருத்துக்களை முரண்பாடு இல்லாமல் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ உபனிஷத் கருத்து என்ன சொல்லுது, நீயே அந்த பரம்பொருள் தத்துவமசி அப்படின்னு சொல்லுது. இதை உடனே புரிஞ்சிக்க முடியலைன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன உதாரணம் கொடுப்பாங்க. அதாவது இப்போ சாயந்தரம் நேரமாச்சு, 6 மணிக்கு மேலே அப்படியே பாதையில் வீட்டுக்கு போகிற பாதையில் நடந்து போயிட்டுருக்குறோம். சரசரன்னு சத்தம் கேட்குது. ஏதோ நீளமாக இருக்க மாதிரி ஒன்று தெரியுது. என்ன ஞாபகம் வரும் உடனே? தூரத்தில் சரசரன்னு சத்தம் கேட்குது, நீளமாக ஏதோ படுத்திருக்க மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே நின்றுடுவோம். அதுக்கு மேலே ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிடும். என்ன பண்ணிவிடும், அப்படியே நின்றுட்டே இருப்போம். ஏன், என்ன பயம் இருக்குது, அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு ஒரு பயம்.
ஆனால் கொஞ்சம் அமைதியாக அப்படியே நின்றுட்டே இருந்தோம்னா அங்கேருந்து சத்தம் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டெப் முன்னாடி போவோம், போய் என்ன பார்ப்போம், எட்டி பார்ப்போம், பக்கத்தில் போய் பார்ப்போம். பார்த்தா அங்கே என்ன இருக்குது, நீளமாக ஒரு தடி இருக்குது, நீளமாக ஒரு குச்சி தான் இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் அச்சோ இதை பார்த்தா நம்ம பாம்புன்னு பயந்தோம், இது பாம்பு கிடையாது, என்னது தடி அல்லது ஏதோ கயிறு. அப்போ நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், பாம்பை பற்றின அறிவு முன்னாடி இருந்ததுனால என்ன பண்ணுறோம், அதை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறோம். இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லி நீ அந்த பரம்பொருள், நீ ஜீவாத்மா என்பது உன்னை நீயே ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ளே வச்சுக்காத, ஒரு உடல் என்ற சிறையில் வச்சுக்காத, உடலை தாண்டிய ஒரு பொருள் உனக்குள்ளே இருக்கிறது. உடலை தாண்டிய ஒரு பொருள் எப்போவும் மாறாத ஒரு பொருள் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த உடல் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தது, ஒரு காலத்தில் வளர்ந்துக்கிட்டே வருது, ஒரு காலத்தில் முதுமை அடையும். இந்த உடலுக்கு என்பது மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த உடலுக்குள்ளே மாறாத ஒரு பொருள் எப்போதும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத அப்போ மகான்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது சில உதாரணங்களோடு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் யுக்தி. யுக்தி அப்படி யுக்தி பூர்வமாக சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு விஷயங்கள் புரியும். இன்னொரு முறை என்ன பண்ணுறார், குருநாதர் சொல்ி கொடுத்துட்ருக்கார், புரியலை, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியலை. அவர் என்ன பண்ணார், ஒரு தண்ணி பானையை கொண்டுட்டு வா அப்படிங்கிறார். அந்த பானையை கொண்டு வந்து வச்சான். அப்போ என்ன கேட்குறாரு, உன்னை சுற்றியெல்லாம் என்ன இருக்குது, ஸ்பேஸ் வெளியே இருக்குது, ஆகாசம் வெளியே இருக்குது, இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணார், தடி எடுத்து இந்த பானையை உடைச்சிட்டார், கொண்டு வந்த பானையை உடைச்சிட்டார். இப்போ பானை இருந்துச்சு, பானைக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருந்தது, வெளியிலேயும் ஸ்பேஸ் இருந்தது. இப்போ பானையை உடைச்சாச்சு. இந்த பானைக்குள்ளே இருந்த ஸ்பேஸ் எங்கே போச்சு, எதுலேருந்து வந்ததோ அதுக்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிலேருந்து வந்துச்சு, திரும்பவும் பரமாத்மாவோட மெர்ஜ் ஆகுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மரணம். எது மரணிக்கிறது, உடல் மரணிக்கிறது, ஆத்மா மரணம் அடையாது. இவ்வளோ இந்த சிம்பிளான விஷயங்களை உடனே நமக்கு சொன்னால் புரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பல்வேறு உதாரணங்களை சொல்லி இந்த வேதத்தை உடனடியாக சொன்னால் கிருத்த யுகத்தில் இந்த வேத கருத்துக்களை டைரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கிருத்த யுகத்தில் அடுத்த யுகத்தில் வரும்பொழுது டைரெக்டாக சொன்னால் புரியலை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நிறைய கதைகள் மூலமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, புராணங்கள் மூலமாக சொல்கிறாங்க. இதே வேத கருத்தை தான் 18 புராணங்களையும் சின்ன சின்ன கதைகள் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்த யுகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த காலகட்டத்தில் இருந்து அதையும் புரிஞ்சிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் இதிகாசமாக சொல்கிறாங்க. அது என்னது, ராமாயணம் மகாபாரதம். அப்போ 2 சரித்திரங்களை மையமாக வச்சு இதே கருத்துக்களை சொல்ல வர்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்போ நடக்கிறது கலியுகத்தில். நம்ம பல்வேறு விஷயங்களை, உயர்ந்த தத்துவங்களை நமக்கு டைரெக்டாக சொன்னால் புரியாது. அப்போ இந்த மாதிரி கதைகள் மூலமாக சொல்லும் பொழுது எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறது அவசியம். அதாவது எந்த பொருள் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையும் தூக்க நிலையிலும் எந்த பொருள் சாட்சியாக இருக்கிறதோ அது பிரம்மம், அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, அது எப்போதும் அழியாது அப்படிங்கிறது. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு குருகுலத்தில் ஒரு ஆச்சாரியர். ஆன்மாவை பற்றி சொன்னார், ஆன்மாவுக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. என்னது, கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்குறா. அப்போ என்ன பண்ணுறாரு, சின்னதாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். நமக்கு கதை சொன்னால் தான் நமக்கு விஷயம் புரியும். இப்போ சொன்னார், ஒரு பையன் இருந்தான். அவன் நல்லா படித்து கிராஜுவேட் ஆகிட்டான், நிறைய படித்து டிகிரி வாங்கிட்டான். டிகிரி வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்வான், வேலைக்கு போவான். டிகிரி வாங்கினதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான், வேலை தேடி போகிறான். ஒவ்வொரு இடமா போய் வேலை தேடி போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறான். எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிடுறாங்க, இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவனை நிராகரிச்சிடுறாங்க. இப்போ ரொம்ப சோகமாக வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான். வரும்பொழுது பார்க்குறான், எல்லா கம்பெனியும் அவனுக்கு எல்லா இடத்துலையும் நோ சொல்லிட்டாங்க. சோகமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறான். அந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்திருக்கு. அந்த காலத்தில் மக்களுக்கு பொழுதுபோக்கு சர்க்கஸ் தான். இப்போ அது வேறு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்னது, சினிமாவாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வேறு லெவலுக்கு போகும். அப்போ சர்க்கஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். போய் அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு எனக்கு வேலை கொடுங்கண்ணா.
இப்போ அவர் சொன்னார், எங்கள் சர்க்கஸில் ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து ஒரு ஆதிவாசி. அவன் யார்? ஒரு ஆதிவாசி. அந்த ஆதிவாசி இங்கிலீஷ் நல்லா பேசுவான். ஆதிவாசியாக இருப்பான், அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். அவனுக்கு என்னாச்சு, ஒரு வாரமாக அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறான். அவன் ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, நீ செய்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன வேலை, இவர் என்ன வேஷம் போடணும்? ஆதிவாசி வேஷம் போடணும். இவரோ பெரிய படித்தவர், இவர் போய் ஆதிவாசி வேஷம் போடுறதான்னு இவர் நினைக்கல. இப்போ ஏன்னா இவருக்கு எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்காதனால கிடைச்ச வேலையை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். போயிட்டு அவர் சரின்னு சொல்லிட்டார். கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன வேஷம் போடணும்? ஆதிவாசி வேஷம் போடணும். ஆதிவாசி வேஷம் போடணும், போட்டுடலாம். இருக்கிற பேண்ட் ஷர்ட்லாம் கழட்டி வச்சுட்டு இலத்தலையெல்லாம் கட்டிக்கிட்டு ஆதிவாசி மாதிரி ஆகிடும். அதே நேரத்தில் இவர் வந்து படிச்சிருக்கார் இல்லையா, அதனால் இங்கிலீஷ் பேசுகிறதுல இவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ ஒத்துக்கிட்டார். போயிட்டு ஆதிவாசி வேஷம் போட்டார். அதே மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசினார். மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த வந்து பார்க்குறாங்க. நிறைய கூட்டம் வருது. நாளுக்கு நாள் இவருடைய பேச்சை கேட்குறதுக்கு, இங்கிலீஷ் பேசுகிறத கேட்குறதுக்கு நிறைய கூட்டம் வருது. அப்போ நல்லா போயிட்டுருக்கு. இவனுக்கும் வருமானம் கிடைக்கிது. ஒரு நாள் பார்த்தார் அந்த கம்பெனி மேனேஜர், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஆதிவாசி வேஷமே போட்டுகிட்டே இருப்ப? எங்கள் கம்பெனியில் இன்னும் நிறைய ரோல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ இப்போ செய்யணுமே. அப்போ வந்து குதிரைகள் வச்சுருப்பாங்க, யானைகள் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு கம்பி மேலே நடக்கிறது, இதெல்லாம் இருக்கும். நீ வந்து ஏன் இந்த கம்பி மேலே நடக்கிறத ஏன் செஞ்சு பழகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இவர் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். அடுத்த நாள்லேருந்து இவரோட ரோல் என்னது? கம்பி மேலே நடக்கணும். அதுக்கான ப்ராக்டிஸ் நடக்குது. இப்போ அந்த ஆதிவாசி வேஷம் போடுறதுல பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஓவராக இங்கிலீஷ் பேசுகிறோம், வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, ஸ்டேஜில் ஏறி இறங்கியாச்சு. ஆனால் அந்த கம்பி மேலே நடக்கிறது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறையா பயிற்சி பண்ணணும். ஏன்னா மேலே வந்து கீழே விழுந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, கை காலெலாம் முறிஞ்சு போயிடும். அப்போ ரொம்ப கஷ்டமான வேலை அது. அதனால ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ரொம்ப சிரத்தையோட, ஒருமுகப்பட்ட மனசோட அந்த கம்பி மேலே பார்த்து பாதங்களை எடுத்து வச்சு போகணும். அப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணார். நல்லா உறுதியாக இவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார், எஸ் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொன்னதுக்கப்புறமா அடுத்த நாள் அவருக்கு என்னது, அடுத்த நாள் வந்து நடக்கக்கூடிய ஷோவில் அவர் நடந்து காமிக்கணும். அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, உங்கள் ஆதிவாசி இப்பொழுது கம்பி மேலே நடப்பார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் மக்கள் கூட்டம் நிறைய வந்துடுச்சு. முதல்ல ஆதிவாசியாக இருக்கும் பொழுதே ரொம்ப கூட்டம் இருந்தது. இப்போ அவரே இப்போ வேறு ரோல் ப்ளே பண்ணுறாரு இல்லையா, அதனால் மக்கள் நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. இப்போ அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெல் அடிச்சாச்சு, கம்பி மேலே ஏறிட்டார். ஏறி அப்படியே பார்த்து ஒவ்வொரு பாதமாக எடுத்து வச்சு போயிட்டே இருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார், இப்பொழுது ஆதிவாசி நடந்துட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள், கீழே பாருங்கள் ஒரு புலி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். இவன் பார்த்தான், இது என்னது ஸ்கிரிப்டில் இல்லாதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே, ஆதிவாசி நடக்கணும்னு சொன்னாங்க, கம்பி மேலே நடக்க சொன்னாங்க, பயிற்சி எடுத்தாச்சு, கீழே புலி வரணும்லாம் ஒன்றும் சொல்லலையே, முன்னாடியெல்லாம் சொல்லலையே, திடீர்னு இப்படி புளியை உள்ளே விட்டுட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? திடீர்னு அவனுக்கு காலெல்லாம் நடுங்குது, கை காலெல்லாம் உதறுது. ப்ராக்டிஸ்லேயும் புளியில் உள்ளே விட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது புளியெல்லாம் விடாமல் விட்டுட்டு இப்போ மட்டும் புளியை அவுத்து விட்டுட்டாங்க. புலி உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஆதிவாசி மேலே நடந்து போயிட்டுருக்கார், கீழே ஒரு புலி போகுது பாருங்கள் அப்படின்னாங்க. இவனுக்கா அப்படி கண்ணெல்லாம் கட்டிடுச்சு, கண்ணெல்லாம் தண்ணியாக வருது, என்ன பண்ணுறது இல்லை, பாதையே தெரியலை, மறைஞ்சு போச்சு. அப்படியே மயக்கத்தில் இருக்கிற அந்த பேலன்ஸை வந்து இழந்துட்டான். டம்முன்னு கீழே விழுகுறான். எங்கேருந்து விழுந்தான்? கம்பியிலேருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் எங்கே விழுந்தான்னா புலி மேலே விழுந்துட்டான். எங்கே விழுந்தான்? புலி மேலே விழுந்துட்டான். புலி மேலே விழுந்தவுடனே அவன் முடிவு பண்ணிட்டான், இன்றைக்கி நம்மளை சோலி முடிஞ்சது, அதோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சது. புலி மேலே விழுந்தால் என்ன பண்ண, ஹாய் நல்லா இருக்கேன்னு கேட்குமா? புலி மேலே விழுந்த உடனே நமக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அது எப்போ வேணாலும் சாப்பிடலாம், அது எப்போ முதல்ல கையை கடிக்குதா காலை கடிக்குதான்னு தெரியலையே, அந்த பயத்திலே அப்படி உட்காந்துருக்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சத்தம் கேட்குது, பயப்படாத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. பயப்படாதன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னது, எங்கே இந்த சத்தம் கேட்குது பார்த்தா புலி பேசுது. புலி பேசுமா? பேசாது. அப்போ புலியிலேருந்து சத்தம் வருதே, பயப்படாதன்னு வருதுன்னு பக்கத்தில் போய் பார்க்குறான். பயப்படாத, நீ ஆதிவாசி வேஷம் போட்ட ராமசாமி, நான் புலி வேஷம் போட்ட கிருஷ்ணசாமி.
நீ ஆதிவாசி வேஷம் போட்ட ராமசாமி, நான் புலி வேஷம் போட்டிருக்கிற கிருஷ்ணசாமி. அதாவது நீயும் நானும் ஒன்று தான். என்னை கண்டு நீ பயப்பட வேண்டாம், எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க, எழுந்துக்கோ, திரும்ப போய் கம்பியில் ஏறி நடந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, அந்த பயத்திலேருந்து வெளியே வர்றான். இவ்வளோ பெரிய வேதாந்த கருத்தை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொன்னால் நமக்கு புரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க மகான்கள், எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி வந்து சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்களை சின்ன நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்லும் பொழுது ஆழமாக நம்ம மனசில் பதியுது. இப்போ அந்த கதை கேட்டதுக்கப்புறமா நமக்கு என்ன புரியுது, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. எப்போ அந்த அனுபவத்தில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நிறைய பயிற்சிகள் பண்ணணும். சுவாமி உடனே நடந்துடுமா, நாளைக்கு இந்த கிளாஸ் இன்றைக்கி வந்துட்டு போனேன், நாளைக்கே எனக்கு நான் பரம்பரில் உணர்ந்துருவேனா, முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், தொடர்ந்த பயிற்சி என்பது இருக்கணும். ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். நாளைக்கு தீபாவளி, ஒரு நாளைக்கு லீவ் விட்டுடலாம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு லீவே கிடையாது. 24/7 எல்லா நாளும் எல்லா நேரத்துலையும். அதாவது என்ன சொல்லுவாங்க வேதாந்தத்தில், ஆசுப்தே ஆமிருத்தே நயேத் வேதாந்த சிந்தனா. காலையில் எழுந்திருந்து இரவு தூங்குற வரைக்கும், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வேதாந்த சிந்தனையை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வேதாந்த கருத்துக்களை எளிமையாக புரிஞ்சுக்கணும், தர்க்கத்துக்கு அதாவது யுக்தி பூர்வமாகவும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தத்துவமசி அப்படிங்கிறத குருநாதர்கிட்டருந்து கேட்டு அதை தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணம் இருக்குது. இப்போ சூரியன் காலையில் உதிக்குது, எந்த பக்கம் உதிக்குது, கிழக்கு பக்கம். மாலையில் எங்கே மறையுது, மேற்கு பக்கம் மறையுது. ஆனால் சூரியன் உதிக்குதா மறையுதா அப்படின்னு கேட்டால் சயின்ஸ் படித்தவங்களுக்கு சொல்லிடுவாங்க, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இது சயின்ஸ் படித்தவங்க எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது சூரியன் சுற்றி வரலை, சூரியன் இருக்கிறது, எது சுற்றுது, பூமி தான் சுற்றுது அப்படிங்கிறது விஷயம். இப்போ அனுபவம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். கேள்வி ஞானம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை சூரியன் கிழக்கில் உதைக்குது, சாயந்தரம் வந்து மேற்கில் மறையுதுங்கிறது அது வந்து கேள்வி ஞானம். அனுபவம் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது. உண்மை என்பது பூமி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அனுபவம். அந்த வேதாந்த வாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக வரணும் அப்படிங்கிறதான் மகான்கள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது சாஸ்திர வாக்கியத்தை யுக்திக்கும் அனுபவத்துக்கும் பொருந்தும் போது மட்டும்தான் அது நமக்கு சொந்தமாகும். நம்ம கேட்ட விஷயங்கள் அப்போ தான் நமக்கு சொந்தமாகும். அதுக்கு பேர் தான் பிரமாணம், அனுபவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதாவது ஒருத்தர் போயிட்டுருக்கார், ஒரு இடத்துல ஒரு மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து புகை வந்துக்கிட்டே இருக்குது. மலையிலேருந்து என்ன வருது, புகை வந்துகிட்டே இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, புகை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, நெருப்பு இருக்கிறது. புகை வருது அப்படின்னா அங்கே நெருப்பு இருக்கிறதுனால புகை வருது அப்படிங்கிறத சொல்கிறார். இது வந்து தர்க்கபூர்வமாக என்ன பண்ணணும், அங்கே நெருப்பை பற்றின அறிவு நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. எப்படி தெரியுமா, பர்வத்தகா வன்னிமான் தூமவத்துவாத்து யதா மகானசே. மகானசே அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டு. நம்ம சமையல் கட்டில் அன்றாடம் நெருப்பை பார்க்குறோம், அங்கே புகை வர்றதை பார்க்குறோம். ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்குது. அதனால வெளியில் ஒரு இடத்துல அந்த புகையை பார்த்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது, அந்த புகை இருக்கிறதுனால அங்கே நெருப்பு இருக்கிறது. இதெல்லாமே சாஸ்திர வாக்கியங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பல்வேறு உதாரணங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை இப்படி சொல்லி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தடுத்து போகும்பொழுது இன்னும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன உபதேசம், ஸ்ருதிமதாக தர்க்காக அனுசந்தியதா. அது ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்கு படிச்சுட்டு இருக்கவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ருதிமதாக தர்க்காக அனுசந்தியதம், அதாவது வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும், அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு குருகுலம் இருக்கிறது. குருகுலத்தில் குருநாதர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். என்ன சொல்லி கொடுக்குறார், ஜீவாத்மா
பரமாத்மா. அதாவது பகவத்கீதை கிளாஸு எடுத்துகிட்ருக்கார். நம்மளாம் படிச்சிட்டோம் இல்லையா, படித்து முடிச்சிட்டோம். பகவத்கீதை கிளாஸை படிச்சிருக்கோம். பகவத்கீதையில் என்ன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார், உபதேசம் பண்ணுறார். ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறார். இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கார். அந்த மாணவர்களில் புதுசாக ஒரு பையன் வந்து சேர்ந்துருந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியலை, தலையை சொரிஞ்சிட்டே உட்காந்துருக்குறான். என்னது ஜீவாத்மான்னு சொல்கிறாரு, பரமாத்மான்னு சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவன் வந்து புரியாமல் ஒரு நிலையில் இருக்கிறான். இதை கவனிச்சிட்டார் குருநாதர். கொஞ்சம் நேரம் ஆச்சு, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து அன்றைக்கி வந்து பொங்கல் சாப்பாடு சாப்பிட்றாங்க. இந்த பையனும் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடித்தோடனே அவனை கூப்பிட்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு சோப்பை கையில் கொடுத்து போய் என்ன பண்ணு, சோப்பை போட்டும் கையை கழுவிக்க அப்படி சொன்னார். ஏன், பொங்கல் சாப்பிட்ருக்குறா, அதில் நெய் இருக்கும், கையில் வந்து பிசு இருக்கும், அதனால் கையை வந்து சோப்பு போட்டு கழுவிக்கோ அப்படின்னார். இவன் வந்து குருநாதர் சொன்னபடி போய் சோப்பு போட்டு கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சோப்பை கையில் கொடுத்து சோப்பு போட்டு நாக்கையும் கழுவிக்கோ அப்படின்னார். சோப்பு போட்டு நாக்கையும் கழுவிக்கோ அப்படின்னார். இவன் பார்த்தான், என்ன நல்லா தானே இருந்தார். யாராவது பொங்கல் சாப்பிட்டதுக்கப்புறமா சோப்பு போட்டு நாக்கை கழுவுறோமா? இல்லையே. ஏன் அவனுக்கு சோப்பு வேணாமா? இல்லை வேண்டாம் சாமி. ஏன் வேணான்னு சொல்கிற? நாக்கில் எண்ணெய் ஒட்டாது சாமி, நாக்கில் எண்ணெய் ஒட்டாது. அப்போ அவர் சொன்னார், அப்போ உன்னுடைய உடம்பில் எண்ணெய் ஒட்டக்கூடிய பகுதி இருக்கிறது, எண்ணெய் ஒட்டாத பகுதியும் இருக்கிறது. எவ்வளோ பெரிய வேதாந்த உபதேசத்தை எவ்வளோ எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க பாரு. உன்னுடைய உடம்பில் எல்லா பார்ட்டும் உன்னுடைய உடம்பு தான். அதில் ஒரு பகுதியில் எண்ணெய் ஒட்டக்கூடிய பகுதி, அது கையில் வந்து எண்ணெய் ஒட்டுதுன்னு தெரியுது. அதே உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாக்கில் எண்ணெய் ஒட்டாதுன்னு உனக்கு தெரியுது. அது மாதிரி இந்த கதையெல்லாம் நம்ம கேட்கணும். இந்த அது மாதிரிக்கு அப்புறம் தான் முக்கியமானது. இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற கதையெல்லாம் ஈஸியாக கேட்டுடுவோம். அது மாதிரி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உடம்பு என்பது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் சின்ன குழந்தையாக தவழ்ந்து 4 காலில் நடந்து போயிட்டுருந்தோம். அப்புறம் 2 கால் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து அம்மான்னு சொல்ல ஆரம்பித்தோம். அம்மா அப்பா சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், ஸ்கூல் கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் பிரைமரி முடித்தோம். அப்புறம் ஹையர் செகண்டரி முடிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், பெரியவங்களாகிறோம், திருமணம் நடக்குது. இதெல்லாம் என்ன ஆகுது, உடம்பில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. குழந்தையாக பிறந்தபோது இருந்த மாதிரி அப்படியே நம்ம இருந்துறது இல்லையே, மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாறிக்கிட்டே இருக்குது இந்த உடம்பு, கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் வச்சு மாறிக்கிட்டே போகுது. ஆனால் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உடம்புக்குள்ளே மாறாத பொருள் ஒன்று இருக்குது, எப்பவும் மாறாது. இந்த கட்டம் உதாரணம் சொன்ன இல்லையா, அவர் பானையை கொண்டு வர சொன்னார், பானையை உடைச்சதுக்கப்புறம் காணாமல் போச்சு. அது மாதிரி இந்த உடம்பு பகவான் கொடுத்துருக்கார், இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே பகவான் இருக்கார். இந்த உடம்பு உடஞ்சி போய் காணாமல் போயிடுச்சுனாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியாது. ஆன்மாவுக்கு அழிவு என்பது கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி ஜீவாத்ம பரமாத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்குறார். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓ இப்படி தானா. அப்போ ஒரு உதாரணங்களோட ஒரு யுக்தி பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது நமக்கு புரியாத கஷ்டமான விஷயங்களையும் உதாரணங்களோடு சொல்லும் பொழுது அது நமக்கு புரிய வருகிறது. அதே போல் தான் வேதாந்த தத்துவங்களை மகான்கள் சொல்லும் பொழுது உடனே புரியாட்டாலும் கொஞ்சம் அப்புறமா என்ன பண்ணணும், யுக்தி பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கதைகள் நமக்கு புரிய வரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. என்ன படிச்சிருக்கிறோம், ஸ்ருதிமதா தர்க்கா அனுசந்தீயதா அப்படிங்கிறது தான் இந்த 3வது ஸ்லோகம். அதாவது வாக்கியார்த்தஸ்ச விசார்யதா ஸ்ருதிசிரபக்ஷஸ் சமாஸ்ரீயதா துஸ்தர்காசு விரம்யதாம் ஸ்ருதிமதः தர்க்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மிதி விபாவ்யதாம்
அஹரஹ கர்வ பரித்யஜ்யதாம் தேஹேஹம் மதிருஜ்யதாம் புதஜனை வாத பரித்யஜ்யதாம். ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்து என்றால் அதற்கு 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, அது ஸ்ருதிக்கு ஏற்புடையதாக இருக்கணும், யுக்திபூர்வமாக அணுகக்கூடியதாக இருக்கணும், அனுபவமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அனுபவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த உபதேசம் சொல்ல போகுது. அதாவது உபதேசங்கள் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று செயின் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் இந்த ஆச்சாரியர் எப்படி இந்த ஸ்லோகங்கள் மூலமாக, சிறிய ஒரு ஸ்லோகங்கள் மூலமாக இந்த கருத்துக்களை ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கூட பிசகாமல், விடுபட்டு போகாமல், ஒரு ஸ்லோகத்தும் ஒரு உபதேசத்துலேருந்து அடுத்த உபதேசம் அதோட தொடர்புடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறார். இதுக்கு அடுத்தது அனுபவம். இப்போ துஸ்தர்க்காத்து சுவிரம்யதாம், அதாவது துஷ்கர்க்கத்துலேருந்து விலகி வர சொன்னார், நல்ல தர்க்கம் பண்ண சொன்னார். பண்ணிட்டு என்ன பண்ணணும், அது அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை அடுத்த உபதேசமாக வைக்கிறாரு. அதுதான் பிரம்மாஸ்மிதி விபாவியதாம். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். சரி, நாளை கழிச்சு ஒரு விசேஷம் இருக்கிறது. ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 என்னது? தமிழ் வருடப்பிறப்பு. அதாவது நம்முடைய முன்னோர்கள் காலத்தின் ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையின் சுழற்சி, அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ அந்த ஸ்டார்ஸ் இருக்கிறது, அதோட மூமெண்ட்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு அறிவு இருந்ததுன்னா, புத்தி கூர்மை இருந்ததுன்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டாருடைய மூமெண்ட்டு, நட்சத்திரங்களோட இயக்கம், அப்புறம் மனிதனுடைய மனப்பக்குவம், இதெல்லாம் சேரும் பொழுது துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்தது தான் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்க்குறாங்க. எப்படி தெரியுமா? இந்த சித்திரை 1 அப்படிங்கிறது அது ஒரு பண்டிகை மட்டும் கிடையாது. அது என்னது? நம்முடைய வானியல் அறிவு. நம்முடைய முன்னாடி இருந்த நம்முடைய மூதாதையர்களுடைய வானியலோட அறிவை அது சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, அறிவியல், இயற்கை, ஆன்மீகம் 3ம் அதில் இணைந்து இருக்கிறத பார்க்கக்கூடும். 3 விஷயங்கள் இருக்குது. அதில் சயின்ஸ் இருக்கிறது, இயற்கை இருக்கிறது, ஸ்பிரிச்சுவலும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்றா பார்ப்போம். முதல்ல சயின்ஸ், அறிவியல் எப்படி இருக்குது. அதாவது நம்முடைய தமிழர்கள், அதாவது முன்னோர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சூரியனுடைய இயக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியனுடைய இயக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சூரியன் எத்தனையோ கோட்டிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை இங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட இயக்கம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 360 டிகிரியில் அது என்ன பண்ண சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை என்ன பண்ணுறாங்க, 12 ராசிகள் மூலமாக கொண்டு வர்றாங்க. அது 12 ராசிகள் மூலமாக. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் மேஷ ராசிக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய முதல் செகண்ட், அதுதான் தமிழ் வருஷ பிறப்பு. அந்த 12 ராசிகள் இருக்குது. அதுலேயும் மேஷ ராசிக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய அந்த செகண்ட், அந்த வினாடி தான் என்ன பண்ணுறாங்க, சித்திரை 1 அப்படிங்கிறது. ஸோ இது எங்கேயோ தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது, கால்குலேஷன். அவ்வளவு துல்லியமாக கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க நம்முடைய மூதாதையர்கள். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நம்மளை பற்றி, நம்ம தாத்தா பாட்டிகளை பற்றி பெருமையாக பேசணும், நம்முடைய முன்னோர்களை பற்றி பெருமையாக பேசணும். இப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சுதந்திர போராட்ட வீரர்களை என்ன பண்ணணும், நம்ம பெருமையோடு பார்க்கணும். அவங்க கஷ்டப்பட்டு அவர்கள் உழைச்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை இன்றைய இருக்கக்கூடிய பாடப்புஸ்தகங்களில் இல்லைன்னாட்டும் பரவாயில்ல, தேடி தேடி கண்டுபிடிச்சி அந்த உயர்ந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மூதாதையர்கள் நம்முடைய மூதாதையர்கள் யாரும் ஏமாளிகள் கிடையாது, கோமாளிகள் கிடையாது. அவர்கள் உன்னதமான அறிவுக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிறத இந்த பண்டிகைகள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. முதல் விஷயம் அறிவியல், சயின்ஸ் எப்படி வேலை பண்ணுது. ரெண்டாவது இயற்கை.
இயற்கையும் கணக்கில் வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் செடி கொடிகள்லாம் இந்த இலையெல்லாம் கீழே விழுந்துடும். கரெக்டாக இந்த பீரியடில் தான், இந்த வாரத்தில் என்ன பண்ணணும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த இலைகள்லாம் வரும். சந்தோஷம், அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இலைகள்லாம் புது வாழ்வை நோக்கி இப்படி வரும். எல்லா மரங்களும் புதிய இலைகள் வந்திருக்கும், எல்லா செடிகளையும் இதை பார்க்குறோம். இது வந்து என்ன பண்ணுறது, இது இயற்கையின் அந்த மாற்றம். ஒரு இலை வரும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனியாகும், திரும்ப எல்லாம் உதுகும், அந்த சர்க்கிள் போய்கிட்டே இருக்கும். அப்போ சந்தோஷம், புதிய உத்வேகத்தோடு எல்லா இயற்கையும் நம்ம சுற்றி இருக்க இயற்கையெல்லாம் இருக்குது. அது மாதிரி மனிதா, நீ எப்போதும் உத்வேகத்தோடு இருக்கணும். இந்த பண்டிகை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? எப்போதும் உத்வேகத்தோடு இருக்கணும், நீ சாதிக்க பிறந்தவன் நினைக்கணும், நீ வந்து என்ன பண்ணணும், எல்லா நேரங்களையும் உற்சாகமாக இருந்து சாதிக்க கற்றுக்கணும். இந்த விஷயங்கள் என்ன பண்ணுது, இந்த பண்டிகை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது இவ்வளோ விஷயங்கள் அதில் சொல்லிக் கொடுக்குது. இந்த வருஷப்பிறப்பு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்தது, பெருக்கான்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க, அறுசுவை பச்சடின்னு செய்வாங்க. இப்போவும் சில வீடுகளில் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, 6 சுவையும் சேர்ந்த மாதிரி பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து இனிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், இதெல்லாம் சேர்ந்தது 6 சுவைன்னு பேர். அது மாதிரி நம்ம வந்து என்ன அறுசுவை பண்ணால் எல்லாம் ஈஸியாக செய்துடுவோம், சாப்பிட்டுடுவோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். ஆனால் அது சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே கிடையாது. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், எனக்கு மட்டும்தான் இந்த பகவான் ஏன் தான் கஷ்டத்தை கொடுக்குறாரோ, எல்லோரும் நல்லா இருக்காங்க, இந்த பகவான் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பகவான் மேலே. அப்படி இல்லை. வாழ்க்கை என்பது இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், கலந்தது தான் வாழ்க்கை. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 6 சுவையை வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இயற்கை. முதல்ல என்ன பார்த்தோம், சயின்ஸு. அடுத்து என்ன பார்த்தோம், இயற்கை. 3வது விஷயம் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். ஆன்மீகமாக இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு நெறிமுறை, வாழ்வியல். ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு போகிறது, தேங்காய் பழம் உடைக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, தீபாராதனை காட்டுறது மட்டும் ஆன்மீகம் கிடையாது. அதுவும் ஆன்மீகம். அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை முறை, அதுதான் வந்து முக்கியமான கருத்தில் வச்சுக்க வேண்டியது. அது வாழ்வியல் நெறிமுறை. அது மாதிரி இந்த என்ன பண்ணுவாங்க, சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கி கோயிலில் உட்காந்து பஞ்சாங்கம் படிப்பாங்க. என்ன செய்வாங்க, பஞ்சாங்கம்னா 5 அம்சங்கள் இருக்கக்கூடிய நாள், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்தது. இந்த பஞ்சாங்கம் படிப்பாங்க. ஏன் இதை படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு, இந்த வருஷத்தில் எவ்வளோ மழை பெய்யும், மழைப்பொழிவு பற்றி அதில் விஷயங்கள் இருக்கும். கிரக நிலைகள், எந்த மாதிரி கிரகம் எந்த கிரகம் எங்கே போகும், எந்த டைமில் போகும், இது பற்றின விஷயங்கள்லாம் கிரக நிலைகளை பற்றியெல்லாம் அது சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். உழவர்கள், விவசாயிகள் அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த பயிரை வந்து என்ன பண்ணணும், விதைக்கணும், எப்போ அறுவடை பண்ணணும், இதெல்லாம் பிளான் பண்ணிக்குவோம். வாழ்க்கையில் ஒரு திட்டம் தயாரிக்கிறதுக்கு இந்த பஞ்சாங்கம் உதவி பண்ணுது. இப்போ விவசாயிகளுக்கு உதவி பண்ணுது, அதே மாதிரி மற்றவர்களுக்கும் வாழ்க்கையில் அந்த வருஷத்தை சரியாக திட்டமிடுவதற்கு இந்த பஞ்சாங்கம் என்பது உதவி செய்யுது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். அப்புறம் என்னது, இந்த நாள் என்ன பண்ணணும், சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து அவர்களிடம் போய் ஆசி பெற வேண்டும். என்ன செய்யணும், பெரியவர்களிடம் போயிட்டு ஆசி பெறணும். அவருடைய மன நிறைவோடு அவங்க ஆசி பண்ணும் பொழுது தான் அதுக்கு ஈடு இணை கிடையாது. அதுக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. அவங்க சந்தோஷமாக நீ நல்லாரு அப்படின்னு அவங்க அந்த வாழ்த்துக்கு இணையாக கோடி கொடுத்தாலும் அது வராது. அந்த ஆசி பெறுவதற்கு அவர்களை நாடி நாம் போகணும். சிறியவர்கள் பெரியவர்கள் இருக்கிற இடம் தேடி போய் அவர்களுக்கு சின்ன சேவைகள் செய்து, உதவிகள் செய்து அவர்களிடமிருந்து ஆசி பெறணும். அப்படி ஆசி பெறும் பொழுது அவர்களும் நமக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் இந்த வழியாக இருக்குது, அவங்க ஏதாவது கிஃப்ட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதை வாங்குறது அப்படிங்கிறது பெரும் சந்தோஷம், அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு புதிய ஒரு முதலீடு மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு அந்த வருஷத்தை நல்லா திட்டமிட்டு கொண்டுட்டு போவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு நீர்மறு கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, இப்படி எல்லா விதத்துலேயும் இது வந்து ஒரு பண்டிகையாக மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து
சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வசுதைவ குடும்பகம். நம்முடைய பாரத கலாச்சாரம் என்னது? வசுதைவ குடும்பகம். உலகம், ஒட்டுமொத்த உலகத்தையும் என் குடும்பமாக பார்க்கறது. என் குடும்பம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது. குடும்பம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துலேயும் யாருக்காவது எங்கேயாவது ஒரு பிரச்சனையா, ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஒரு கஷ்டம் இருக்கிறதா, அவர்களுக்காக நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி செய்ய முடியுமான்னு பார்க்குறது. இல்லையா நேரடியாக போய் செய்ய முடியலடா, எங்கே இருந்தபடியே பிரார்த்தனை பண்ணணும், நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். என்ன பண்ணுறோம்? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத். யாரும் கஷ்டப்படக்கூடாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை எப்போதும் இருக்கணும். பர்டிகுலராக ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையோடு தூங்க போகணும். எல்லாரும், உலகத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக அவர்களுக்கு போய் சேரும். நாம் ஒருத்தருக்கு பிரார்த்தனை பண்ணால் எங்கேயாவது ஒருத்தர் இருக்கவர் நமக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வசுதைவ குடும்பம். இதெல்லாம் இந்த நல்ல நாள் வரும்பொழுது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அப்போ வந்து ஒரு பண்டிகையாக பார்த்துட்டு அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படியே போயிடக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவர்களுக்கும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜெய ராமகிருஷ்ணா. மீதி இருக்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.